ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை வெளுத்து வாங்கியிருக்காரு யார பிஜேபியை. இவ்வளோ நாளாக ஊடகங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நம்மளே அதிமுக பிரமுகர்கள்ட்ட பேசியிருக்கிறோம். அவங்களும் சொன்ன விஷயம், அதிமுகவுக்கு வந்து நாட்டாமை மாதிரி பிஜேபி இருக்குது, பிஜேபிக்கு நாட்டாமை செய்கிறது, அதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொன்னோம். அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எலெக்ஷன் ஆனது 3 மாதம் அடுத்து திடீர்னு தம்பிதுரை அவர்களே சொல்கிறாரு பாஜக வந்து இந்த மாதிரி செய்யுது. அதுவும் தமிழக பாஜக, மத்திய தேசிய அளவிலான தலைவர்கள் தமிழக பாஜக பிரமுகர்களால் சங்கடம் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ கூட்டணி வருன்றீங்களா வராதுன்றீங்களா? சார், மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு கட்டுப்படுத்துங்கிறது எப்போவுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல இணக்கம் வேண்டும். அப்போ தான் இந்த மாநில அரசு நல்லா இயங்க முடியும்னு நம்ம சொல்லலை, அரசியல் சாணக்கியர் கலைஞர் கருணாநிதியை சொல்லியிருக்கிறார். அதனால மத்திய அரசு மாநில அரசு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது நல்ல விஷயம். அவங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டும் இப்போ நல்ல பல திட்டங்கள்லாம் இதில் அறிவிச்சிருக்கிறாங்க, அது வேற கதை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு இந்த குளத்தில் கள்ள தூக்கி போட்டுருப்போர் தம்பிதுரை என்ன நினைச்சோ தெரியல, திடீர்னு பொங்கிட்டார். எல்லாரும் கேட்குற கேள்வி, சரி மிஸ்டர் தம்பிதுரை, இந்த நீட் எக்ஸாம்லாம் வரும்போது நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, இந்த காவேரி இஷ்யூ எல்லாம் வரும்போது அங்கே, இப்போ நீங்கள் மேகதாது விட்டுருங்க, அதுக்கு முந்தி சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நீங்கள் எங்கே இருந்து, மீத்தேன் திட்டங்கள்லாம் பொங்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, தூத்துக்குடியில் ஃபயரிங் நடக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள், அப்பொழுதெல்லாம் அமைதி காத்த நீங்கள் இப்போ இந்த இடஒதுக்கீடு மட்டும் திடீரென பொங்குவதின் மர்மம் என்ன? ஒருவேளை இந்த சில ஊடகங்களில் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி முன்பு வந்து எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருந்தபோது காங்கிரஸோட கூட்டணி குறித்த இந்த சீட் குறித்த பேரம் பேசுகிற போது காளிமுத்தை தூண்டிட்டு சில அறிக்கைகளோடு வச்சு அப்புறம் அவரை தூது அனுப்புவார். அப்புறம் பேசி ஏடிஎம்கேக்கு சாதகமான அளவில் எண்ணிக்கையில் வந்து சீட் வாங்கலாம். அதை மாதிரி இப்போது நடப்பு முதல்வர் நம்ம எடப்பாடியை வந்து இவரை தம்பிதுரையை தூண்டிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையும் போது அதிமுக வந்து கொஞ்சம் பலம் புரிஞ்சதாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்குறீங்க. பல்ஸ் பார்க்குறது எம்ஜிஆர் கருணாநிதியும் கை தெரிந்தவங்க, யாராவது ஒரு ஆளை தூண்டி விட்டு பேசிட்டு அவங்க பக்கம் அமைதி இருப்பாங்க. இதில் இப்போ முக ஸ்டாலின் சுத்தமாக அவுட்டு, இதனால அவரே பேசிக்கிட்டாரு, அவரே வாங்கி கட்டிக்கிட்டாரு. அது மற்றபடி தேர்ந்த அரசியல்வாதிகள் எப்பவுமே இப்படி தூண்டி விட்டு இன்னொரு ஆள் 3வது ஒரு சக்தியை பேச வச்சுட்டு அமைதி காத்துட்டு அப்புறம் கடைசியில் சீனுக்கு வர்றது. பல்ஸ் நல்லா இருந்ததுன்னா உடனே வருவாங்க, இல்லைன்னா கடைசியில் வந்து ஒரு ஆளுக்கு அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவாங்க. இது ஒரு தந்திரம். ஆனால் இப்போ தம்பிதுரையோட நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட், தம்பிதுரையோட திடீர் போராளித்தனம், அந்த திடீர் ஆக்ரோஷத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பிதுரை பார்லிமெண்டில் வாய் திறந்தால்தான் திமுக அதற்கு பதிலளிக்க முடியும். தம்பிதுரை ஒன்றை தொடங்கி வச்சா திமுகவை காணல் செய்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல நீங்கள் நல்ல கவனிங்க, தனிமொழி சாரி நம்ம மேடம் கனிமொழி வந்து சபாநாயகர் நான் நீங்கள் ஹிந்தியில் பேசாதீங்க, அதுக்கு முந்தி தொடங்கி வச்சது யார்? தம்பிதுரை. ஆக இந்த அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை பேச வைப்பதற்கு தம்பிதுரை தூண்டி விடப்படுகிறார். அவர் தானே சார், இப்போ அதனால தானே சார் 10 கூட அவர் எதிர்த்த உடனே அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டுச்சு. ஒன்று எல்லாரும் ஆமா அவங்க ஜாடிக்கு எதிர்த்தாங்க, நீங்க சமூக நீதியை காத்த கட்சி என்ன பண்றீங்கன்னு திமுக கேஸ் போட அளவுக்கு போயிருக்கு. இந்த கேஸ் நாளைக்கு எதிர நிற்கும் தெரியுமா? திமுகவோட காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது வந்து நிற்கும். ஒருவேளை அவங்க ஜெயிச்சு இவங்க அந்த இது வைக்க எல்லாரும் கேட்பாங்க, ஆமா நீங்க என்ன அந்த 10%க்கு அவங்க ஆதரிச்சுட்டாங்க, நீங்க எதிர்த்துட்டீங்க, கேஸ் எல்லாம் போட்டு இப்போ 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, அந்த 10% இல்லைன்னு சொன்ன பிறகு தானே நீங்க கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னு சில எதிர்குறல்கள் வரும். இப்படி திமுக விரிக்கப்பட்ட வலை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது. ஆனா இந்த நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சம்பவம் அங்கங்க எதிரொலிச்சு கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு வர மாதிரி தெரிஞ்சு மூத்த அமைச்சர்கள் கூட தம்பிதுரையை தூண்டி விட்டுட்டாங்க. இந்த ஆங்கிள் ஓகே, பட் இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றாங்க, இப்போ சில மூத்த அமைச்சர்கள் தம்பிதுரைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏடிஎம்கே தனித்து நிற்போம். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிங்கன்னா வழக்கம் போல சொல்கிறது, அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்து கிறிஸ்தவ ஓட்டு வந்து வராமல் போயிடும். அது வந்து மிகப்பெரிய பின்னடைவை காலகாலத்துக்கு ஏற்படுத்த வேண்டாம். இந்த ஒரு தேர்தல் விட்டாங்கன்னா அடுத்த உங்களுக்கு உடனே சட்டமன்ற தேர்தல் 2 வருஷத்தில் வரப்போகுது. ஸோ அதை கவனத்தில் வச்சு பார்க்கும்போது பிஜேபி கூட்டணி இப்போ வேண்டாம். மேபி என்ன பண்ணலாம்னாக்கா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் எலெக்ஷன் திருப்பி வந்து அமைச்சரவையில் சேர்றது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது பேசிக்கலாம், கூட்டணி இருக்கலான்றது ஒரு. ஆனால் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க. பட் எப்போவுமே ஏடிஎம்க்கு பிடித்தமான ஒரு கூட்டணி வந்து பாஜக. ஜெயலலிதா வாஜ்பாய் காலங்களில் இருந்தது, அப்புறம் விலகினாங்க. மோடியை தமிழ்நாட்டுக்கு முதல்ல கூட்டிகிட்டு வந்தது யார் சார்? மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்? ஜெயலலிதா ஒரு மேடைகளில் தானே வந்தார். வந்து கூட்டணியெல்லாம் அவங்க அந்த காலத்துலலாம் அவங்க இது பண்ணல. பிறகு கால ஓட்டங்களில் தான் அவங்க மாறி வந்தாங்களே தவிர எப்போவுமே பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சாய்ஸ். ஜெயலலிதா ஓப்பனாக சொன்னாங்கல்ல சார், ராமர் கோயில் கட்டதை பற்றி கேட்கும்போது தமிழ்நாட்டில் கேட்ட சாரி அந்த அயோத்தியில் கேட்டாலும் நீங்கள் எங்கே போய் கேட்ட போறீங்கன்னு ஓப்பனாக கேட்டாலும் ஜெயலலிதா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் அவ அதையும் மீறி பாருங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தபோது தனித்து தான் இருந்தாங்க. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து எந்த பார்ட்டி சேர்க்காம தனியாக தான் இருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
ஜெயலலிதா வந்து இருந்தபோது அவங்க வந்து தனித்து போட்டியிடுவோம்னு சொல்லி அறிவிச்சு மோடியா லேடியான்னு கேள்வி எழுப்பி சாதிச்சு காட்டினாங்க. ஒரு சீட்டு வேறு நம்ம பொன்னார் ஜெயிச்சது, அந்த அன்புமணி ஜெயிச்சது, அவ்வளோ 2 தொகுதி அமைச்சு 37 தொகுதியை ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, ஒரு நல்ல தலைமை இல்லை. நல்ல தலைமை இல்லைன்னா ஒரு மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைமை இல்லை ஏடிஎம்கேல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஏடிஎம்கேவுக்கு பிஜேபி தயவு தேவையா? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும், தாமரை மலரணும்னாக்க பிஜேபிக்கு ஏடிஎம்கேவுடைய தயவு தேவையா? இப்படி நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனில் யார் வருவா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. சென்ட்ரலுக்கு தான் நமக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அடுத்தலையே பிஜேபி ஒருவேளை வந்துட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நலத்திட்டங்கள் கிடைக்கும், கூடுதல் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்க்கணும். அந்த தூரத்தில் யோசித்தாங்கன்னா, அந்த நம்ம ஏடிஎம்கே யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு பிஜேபி தேவை. ஆனால் அதே நேரம் பிஜேபியோட அரசியல் கணக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அவங்க கன்னியாகுமரி தொகுதியை தவிர எங்கேயுமே ஸ்ட்ராங் கிடையாது. அதனால இப்போ 1987 ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் இறந்தோட ராஜீவ்காந்தி ஒரு டெஸ்ட் பண்ணார்ல, ஜெயலலிதா கூட வச்சு நம்ம தமிழ்நாட்டில் திரும்ப நிறைய இடங்கள் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு இருந்த மாதிரி, இப்போ நம்ம ஏடிஎம்கே கூட கூட்டு வச்சு நம்ம ஒரு 4 சீட்டுகள் கூட ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு கண்டிப்பாக பாஜகவுக்கு இருக்கும். சரி, ஒரு கூட்டணி கிடைச்சிருக்கு, நம்ம வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அரசியல் அடிப்படைப்படி எந்த ஒரு கட்சியுமே இன்னொரு கட்சி வளர அனுமதிக்காது. அவங்க வளர்றதுக்காக நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். இன்னொன்று, தமிழ்நாடு பற்றி உங்களுக்கு தெரியாதது இல்லை. இந்திரா காந்தி வரும்பொழுதே ஏடிஎம்கே டிஎம்கே ரகசிய ஒப்பந்தங்கள் பண்ணி இந்திரா காந்தி விரட்டி விட்டதாகலாம் அந்த காலத்தில் செய்தி வரும். பட் ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு பிஜேபி தேவை. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் வந்தால் லாபம் நமக்கு ஒன்றும் இல்லை, பட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ எச் ராஜா வந்து ஒரு பாஜக தேசிய செயலர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, தம்பிதுரை சொல்லி இருப்பது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து மாதிரியும் அதிமுக தலைமை சொல்லலாங்கிற மாதிரியும், அப்படியே இருந்தாலும் இது வந்து தம்பிதுரையோடைய விமர்சனம், அந்த விஷயம்லாம் வந்து மத்திய அரசையோ பிஜேபியோ வந்து குற்றம் சாட்டு வகையிலான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அவருக்கும் முதல்வர் எடப்பாடிக்கு இடையேயான மோதல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனால தம்பிதுரையுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. ஆனால் முதல்வருக்கும் தம்பிதுரைக்கும் பிரச்சனை சொன்னால் அது எதுக்கு அவர் பிஜேபி இருக்கணும் அவசியம் இல்லையா? இப்போ ராஜா சொன்னாலும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆள் பாக்ஸ் ஓவர் பண்ணுறாங்க, பாக்ஸ் ஓவர் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ பிஜேபி ஏடிஎம்கே மேலே இருக்கலாம். அது வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஏன்னா இப்போ கூட தங்கமணியும் வேலுமணி 2 அமைச்சர்கள் டெல்லிக்கு எல்லாம் போய் நிர்மலா சீதாராமனா பார்த்தாங்க. நிர்மலா சொன்னது இப்போ அவங்க வேற ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில், இந்த மாதிரி வந்து ஒற்றுமையா இருக்கும். எங்க சண்டை வந்துச்சு இப்போ எதுக்கு ஒற்றுமை? இது வந்து புதுசு, இது வந்து தமிழ்நாட்டுக்கே புதுசு. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முந்தி கொஞ்ச நாளைக்கு முந்தி ப்ராப்ளம் வந்து கலெக்டர் வித்யாசாகர் பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமி சேர்த்து இணைந்த கைகள் அப்படின்னு ஆக்கி வச்சிருந்தாரு. ஒரு கலெக்டருக்கு என்ன ஒரு கட்சி ஒரு கலெக்டர் ஒரு ஆளுநர், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஆளுநர், அவர் எந்த கட்சியில உச்சண்ட வந்து அவருக்கு என்ன, அவர் 2 பேரையும் பிடிச்சி இணைந்திருங்கள் அப்படின்னு. பிஜேபிக்கு ஏடிஎம்கே தேவை இருக்கா இல்லையான்றதை மீறி அவங்க வந்தா லாப நஷ்டம் பார்க்க. இதுல இருந்து நமக்கு வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னா, ஏடிஎம்கே ஒற்றுமையா இப்படியே இருந்து தனது கட்டுப்பாட்டு இப்படி இருப்பது, பலமாக இருப்பது தனக்கு ஆதாயம் என்று பிஜேபி கருதுகிறது. ஒருங்கிணைந்த அதிமுக ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, இவங்க அப்படியே இருந்தாதான் நமக்கு நல்லது, இவங்க ஜெயிச்சாலும் தான் பிஜேபி ஜெயிச்சா, அந்த மாதிரி அவங்க கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு தான் அவங்க ஒரு ஒரு கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை தம்பிதுரை திடீர்னு தனி ஆவர்த்தனங்கள் பண்றாரு, இது திமுக சிக்கல் எடுக்கிறதுக்கு பண்றாரா, இல்லை ஏதாவது லாபி பண்றதுக்கு பண்றாரா? இப்போ வந்து நமக்கு இருக்கிற சந்தேகம், அவங்க பாஜக பண்றது ஆதிக்கமா இல்லை அக்கறையா? ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கறைன்னா அவங்களுக்கு அக்கறை இல்லை, கட்சி வளர்க்கணும் அவங்களுக்கு அக்கறை எனக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் சொல்றேன். ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அக்கறையுடன் கூடிய ஒரு ஆதிக்கம் இல்ல, கட்சியை வளர்த்து வர்றோங்கிற அந்த ஒரு ஐடியாவே அவங்ககிட்ட இல்லை. இருந்திருந்து அந்த மாதிரி இந்த கட்சி இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒப்புக்கு 4 தலைவர்களை வச்சு இந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்களே தவிர நம்ம கட்சி வளர்த்து ஆட்சிக்கு வருவோங்கிறது அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்படி ஒரு கூட்டணியை வச்சு நம்ம ஒரு 2 முகங்களை காட்டிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. அது என்னமோ தெரியல, அந்த ஏடிஎம்கே உடையக்கூடாது, பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்போ தம்பிதுரை லேசா கொஞ்சம் அந்த அதிர்வுகள் எடுத்த உடனே கூப்பிட்டு இப்போ எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டி நம்மளோட அரசியல் விமர்சகர்கள் கருத்துப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு விதமான எச்சரிக்கையாகவே படுகிறது. ஏடிஎம்கேக்கு இருக்கிறதா இருந்தால் ஒழுங்கா ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை போலதான் இது தெரிகிறது. இதுல இன்னொரு கணக்கு இருக்கு சார், இது இன்னொரு கணக்கு இருக்கு. இப்போ எப்படியும் கூட்டணி பேசணும், இத்தனை சீட்டு, ஒருவேளை பாஜக கூட்டணி வந்தா கூட நம்ம வந்து ஒரு கூட்டணி பேசணும்.
கூட்டணி பேசும்போது இவங்க கிட்ட பேசுறது சில லாபிகள் வேணும்ல. ஸோ அவங்க பார்த்தீங்களா எங்கள் கட்சிக்குள்ளே உங்க கூட கூட்டணி சேர்றதுக்கு எதிர்ப்புகள் இருக்கு, நாங்கள் எப்படி உங்களுக்கு கூட்டணி சேர முடியும், ஸோ எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு சீட்டை குறைக்கிறதுலையோ இல்லை வேற மாதிரியான இவங்களுக்கு பெனிஃபிட் எடுக்கிறதுலையோ இவங்க பேசலாம். ஆமா, இல்லைன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க இந்த கூட்டணி தேர்தல் நெருங்க ஏன் பண்றாங்க? இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல சார். அவங்க கவர்மெண்ட் பிப்ரவரியோட டிசால்வ் ஆக போகுது, அப்புறம் நம்ம மேல அவங்க ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியாது, நம்ம ஏன் இவங்களுக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கடைசி கட்டத்தில் வரும்ல. ஸோ எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு, பார்த்து சூதானமாக நடத்துக்க வேண்டியது அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.